வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். கைது கருப்பு கொடி காட்டுவதும் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் தான். இது ஒரு ஜனநாயக போராட்டமாகத்தான் நாங்க பாக்குறோம். ஆனா நியாயமா இதை விட பெரிய போராட்டத்தெல்லாம் நம்ம நடத்தி இருக்கணும். நியாயமா மோடி தமிழ்நாட்டுல நுழைய விடாத அளவிற்கு. ஆனா மோடி வந்தது, திருப்பரங்குன்றத்துக்குள்ள நுழைந்தது, சாமி கும்பிட்டது, ஐயர்கள் அவரோட வந்து பரவசமா நின்றது எல்லாமே வெறும் அரசியலா மட்டும் சுருக்கி பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். முழுக்க முழுக்க அரசியல். அது ஒரு துளி கூட பக்தி இல்லாத, ஒரு துளி கூட இறை நம்பிக்கை இல்லாத வெளிப்பாடாகத்தான் இதை கருத வேண்டுமே தவிர இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்திற்காக இது முன்னெடுக்கப்படுகிறதே ஒழிய பிரதமர் வரலாற்றில் நரேந்திர மோடியை போல வேடமிட்ட வேடதாரிகளை இதுவரையிலும் இந்திய வரலாறு கண்டதில்லை என்கிற அளவிற்கு எண்ணற்ற வேடங்களை அணிந்து மோசடியை அல்லது ஏமாற்று வேலையை செய்கிற நபர்தான் மோடி என்பதை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இதர கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் மடைமாற்றி அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று அவர் மறைமுகமாக சொல்லுகிறாரோ என்கிற அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியலாளரை தமிழ் கட்சியின் நிறுவனர் தோழர் வழக்கறிஞர் திரு நாகை திருவள்ளுவர் அவர்கள். சார் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிப்பா மோடிக்கு எதிராக நீங்க மதுரையில ஒரு பெரிய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறீங்க. ஒரு பிரதமர் மோடி வரும்போது அவ்வாறு செய்வது சரியாங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுதுது. அதை தாண்டி கருப்பு கொடி காட்டி கைது அளிக்கிறீங்க. இன்று மோடியோட வருகை அடி பாக்குறீங்க. ஏன் இந்த கருப்பு கொடி? நரேந்திர மோடி அவர்கள் மதுரை வருகையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்றைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களினுடைய ஒற்றுமைக்கும் எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். பிரதமர் என்பவர் அனைவருக்குமானவராக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு மதத்தின் அடையாளமாக அல்லது ஒரு இயக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து. ஏற்கனவே மதுரையை அயோத்தியாக நாங்கள் மாற்றியே தீர்வோம் என்று சங் பரிவார கும்பல்கள் இங்கே சபதம் எடுத்திருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தோடு வாழுகிற மக்கள், அமைதியாக வாழுகிற மதுரை மக்கள் மத்தியிலே சங் பரிவார கும்பல்கள் ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக தமிழக அரசியலில் கால் பதிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதன் மூலமாக மதுரையில் ஒரு பதட்டத்தை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்த பதட்டத்தை உருவாக்குகிற சங் பரிவார்களுக்கு துணை போகக்கூடிய வகையில அல்லது நீங்கள் கலவரத்தை சரியாக முன்னெடுங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே மதுரை வருகை தர இருக்கிற மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல இருக்கிறார். அவர் திருப்பரங்குன்றத்திற்கு அங்க கோவிலுக்கோ அல்லது இங்க இருக்கிற ஒரு தேவாலயத்திற்கோ அல்லது இதர அனைத்து சமய கோயில்களுக்கும் அவர் சென்று வருவதிலே அவர் ஒரு பொதுவான நபராக காட்ட முயற்சிக்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்ல மறுத்து பிரச்சனைக்குரிய அல்லது பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில திருப்பரங்குன்றத்திற்கு செல்லுவது என்பது நல்லிணக்கத்தோடு வாழுகிற மக்கள் மத்தியில ஒரு கலவரத்தை, ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்க அவர் முயற்சிக்கிறார். எனவே இந்த சிந்தனைகளோடு தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது. எனவே மதுரை வர தரக்கூடிய மோடிக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்தோம். அது மட்டுமல்ல, மக்கள் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கிற மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் அதை ரத்து செய்து மக்கள் வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறார். இதை தாண்டி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்கி தருவோம் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய கல்வியில் தன்னுடைய சித்தாந்தத்தை, RSS சித்தாந்தத்தை நுழைத்து தமிழக மக்களினுடைய அல்லது தமிழக குழந்தைகளுடைய கல்வியை பாழாக்கும் விதமாக தொடர்ந்து அவர் முயற்சிக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக செயல்படக்கூடிய மோடி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம்.
இந்த போராட்டத்தின் வாயிலாக பிஜேபிக்கு எச்சரிக்கை சொல்லுவது, இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பகுதி மண், இது பகுத்தறிவு சிந்தனைகளை விதைத்த மண். எனவே இந்த மண்ணில் மத கலவரத்திற்கு இடமில்லை என்பதை பறைசாற்றுவதற்காகவே இந்த போராட்டம். விழுந்து படுத்து கும்பிடுறாரு. அங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பக்தியோட ஒரு பக்தி பரவசத்தோட இருப்பதை அங்க பார்க்க முடியுது. அதை வெறும் அரசியல் மட்டும் எடுத்துக்க முடியுமா? திருப்பூர் இன்னைக்கு உள்ள போயிருக்கும்போது அந்த காட்சிகள் வெளியா இருக்கு, நீங்களும் பார்த்து போய் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பு என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 4400 கோடி மதுரைக்காக நாங்க அறிவித்திருக்கிறோம் நலத்திட்டங்கள் சொல்றாரு இல்லையா? அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. சினிமா வரலாற்றில் நடிகர் கமலஹாசன் அவர்களை போல கெட்டப் மாற்றின ஒரு நடிகரை நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் சினிமா வரலாற்றில் அறிவோம். அதை போல பிரதமர் வரலாற்றில் நரேந்திர மோடியை போல வேடமிட்ட வேடதாரிகளை இதுவரையிலும் இந்திய வரலாறு கண்டதில்லை என்கிற அளவிற்கு எண்ணற்ற வேடங்களை அணிந்து மோசடியை அல்லது ஏமாற்று வேலையை செய்கிற நபர்தான் மோடி என்பதை நாம் பல இடங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதற்கு ஏற்றாறு போலதான் அவருடைய நடவடிக்கையும் இருக்கிறது. எந்த நாட்டிற்கு போகிறாரோ அல்லது எந்த மாநிலத்திற்கு போகிறாரோ அந்த நாட்டை சார்ந்தவரை போல, அந்த மாநிலத்தில் உடன்பாடு உள்ளவரை போல வேடமிட்டு கபட நாடகதாரியாகத்தான் மோடியினுடைய நடவடிக்கை இருக்குமே ஒழிய அது தமிழ்நாட்டினுடைய மக்களை கவருகிற அரசியலை ஒழிய அது உண்மை அரசியல் அல்ல. அதை தாண்டி பக்தி என்கின்ற போர்வையில், ஏற்கனவே பக்திங்கிறது மதம் சார்ந்தது அல்லது இறை நம்பிக்கை என்பது அந்தந்த மக்களுடைய உணர்வு சார்ந்தது. இங்கே மக்களுடைய உணர்வுகளை தன் பக்கமாக மடைமாற்றுவதற்கு தானும் ஒரு இறை பக்தரை போல ஒரு நாடகம் ஆடுகிறார் மோடி என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதே போல நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிற எந்த வளர்ச்சி திட்டங்களையும் தமிழ்நாட்டிற்கு அவர் தரவில்லை, மதுரைக்கு தரவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரையில எய்ம்ஸ் நிறுவப்படும் என்று ஒரு செங்கலை நட்டுவிட்டு போன நரேந்திர மோடி அவர்கள் இதுவரையிலும் எய்ம்ஸ் என்கிற திட்டத்தை எந்த இடத்தில் நாம் அடிக்கல் நட்டோம் என்பதை கூட அவர் எங்கும் நினைத்து பார்த்ததாக வரலாறு இல்லை. எய்ம்ஸ் திட்டமாக இருக்கட்டும், இங்க இருக்கிற மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த எந்த முன்னெடுப்புகளையும் மோடி அவர்கள் முன்னெடுக்கவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் தடையாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நன்மதிப்பை பெற்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்களை எல்லாம் தடை செய்யக்கூடிய வகையில தான் அவருடைய நடவடிக்கை இருந்து வருகிறது. மோடி அவர்களோ பிஜேபியோ சங் பரிவார சிந்தனைகளோ எந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் எந்த மாநில மக்களுடைய வளர்ச்சிக்கும் அது உதவாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே மோடி பேசுவதும் மோடி நடிப்பதும் முழுக்க முழுக்க நாடகமே ஒழிய உண்மை அல்ல என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இப்ப சமஸ்தானமா விழுந்து வந்து மோடி அவர்கள் வணங்கி விட்டார், அடுத்து கார்த்திகை தீபம் அவருடைய வந்த வருகையின் விளைவாக ஏற்ற விடுங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இல்லையா? திருப்பங்குடத்தையும் இப்ப கோயிலுக்குள்ள அவர் போய் தரிசனம் பண்ண விஷயம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, மோடி எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கிட்டத்தட்ட கொண்டு வந்து விட்டதை போன்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. குறிப்பாக நீதித்துறையின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்புகளை அல்லது கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலான தீர்ப்புகளை ஒரு RSS காரர் தான் அவர். ஆனால் RSS காரர் நீதியரசராக மாறிய பிறகு அனைவருக்குமானவராக அவர் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீதித்துறையிலே நீதிபதியாக இருந்தே ஒரு RSS இயக்கத்தினுடைய கருத்துக்களை பரப்புகிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அவர் இது போன்ற செயல்பாடுகளிலே அல்லது இது போன்ற வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தலாம். ஆனால் தமிழ்நாடு எல்லா நிலைகளிலும் போராட்டத்தை வைத்து பல சதிகளை முறியடித்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு. அதே போலத்தான் தமிழ்நாடு, அது நீதித்துறை நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது மோடியினுடைய நிர்வாகம் அல்லது மத்திய அரசு நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் போராட்டத்தின் மூலமாக முறியடித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக சமூக நீதியை பாதுகாக்கிற அல்லது சனாதனத்திற்கு இடமளிக்காத அல்லது மத சார்பின்மைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் முனைப்பாக தீவிரமாக உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்வதோடு, அது போன்ற இயக்கங்களுக்கு தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருந்து மோடியினுடைய சதியை முறியடிப்போம் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்ல, அங்க வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணலங்கிறது வேற.
ஆனா மோடி வந்தது, திருப்பரங்குன்றத்துக்குள்ள நுழைந்தது, சாமி கும்பிட்டது, ஐயர்கள் அவரோட வந்து பரவசமா நின்றது எல்லாமே வெறும் அரசியலா மட்டும் சுருக்கி பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். முழுக்க முழுக்க அரசியல். அதாவது ஒரு துளி கூட பக்தி இல்லாத, ஒரு துளி கூட இறை நம்பிக்கை இல்லாத வெளிப்பாடாகத்தான் இதை கருத வேண்டுமே தவிர இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்திற்காக இது முன்னெடுக்கப்படுகிறதே ஒழிய ஒரு துளியிலும் இது இறை நம்பிக்கை இல்லை. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர், எங்களுக்கும் அவர்தான் பிரதமர், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும், மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் மதத்தை பின்பற்றாதவர்களுக்கும் அனைவருக்குமான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நபராக மோடி இருக்கிறார் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவராக இருந்தால் பிரச்சனைக்குரிய திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரிவினருக்கு ஆதரவாக மட்டும் சென்று வணங்குகிறேன் என்கிற பெயரில் இந்துத்துவ சக்திகளுக்கு உரமேற்றக்கூடிய அல்லது அவர்களுடைய அந்த இந்துத்துவ வெறிக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுவதன் மூலமாகவே இது முழுக்க முழுக்க அரசியல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மதுரை மக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெளிப்படுத்தும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் சொல்லுகிற ஒரு பிரதான பேசும்போது சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும். அது வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் சொல்றாரு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப சொல்லியிருக்காரு அந்த மேட்டரை. அதான், அதாவது என்டிஏ கூட்டணி வெல்லும் என்பது மறைமுகமாக இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணி தானே சொல்லணும், அதுதானே நியாயம். ஆனா எந்த இடத்துலயும் அப்படி மோடி சொல்றதும் இல்ல, அதை எடப்பாடி அவர்களும் சுட்டி காட்டுவது கிடையாது. அப்போ இந்த மோடியினுடைய இந்த செய்திகள் எல்லாம் அவர் இந்த அளவிற்கு தைரியமாக பேசுவது என்பது ஒருவேளை அல்ல, நாங்கள் பகிரங்கமாகவே குற்றம் சுமத்த விரும்புகிறோம். தேர்தல் ஆணையத்தோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார், தேர்தல் ஆணையத்தை தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இதர கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் மடைமாற்றி அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று அவர் மறைமுகமாக சொல்லுகிறாரோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அல்லது இங்கிருக்கிற இடி போன்ற பல பொய் வழக்குகள் மூலமாக பிற அரசியல் கட்சிகளை ஒடுக்குவது, குறிப்பாக எடப்பாடி அவர்களையே ஒடுக்கி நிர்பந்தம் செய்து தன்னுடைய கூட்டணியில் அடிபணைய செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம். அதை தமிழ்நாடு மக்கள் புரிந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்டிஏ கூட்டணிக்கோ எடப்பாடி தலைமையிலான தமிழ்நாட்டினுடைய கூட்டணிக்கோ மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள். ஒருவேளை இதையும் மீறி மோடி இந்த அளவிற்கு தைரியமாக பேசுகிறார் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர் ஏதோ வாக்குச்சாவடிகளிலே ஒரு சதியை செய்ய அவர் முயற்சிக்கிறார் என்பதுதான் நாங்கள் சந்தேகிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒரு கேள்வி இருக்குது, நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு சொன்னா அது எடப்பாடிக்கும் சிக்கல், திமுகவுக்கும் சிக்கல் இல்லையா? அப்ப எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கொள்ளலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல? எடப்பாடி முழுக்க முழுக்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, எடப்பாடி முழுக்க முழுக்க மாறிட்டார். உதாரணத்துக்கு ஏடிஎம்கேனுடைய அரசியல் நீட்சி என்பது ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, பெரியார். இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்தினுடைய மூலமே பெரியார்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மதுரையில் நடக்கிற இந்த கூட்டத்துல பெரியார் படத்தை திராவிட இயக்கங்கள் வச்சுட்டாங்க. நியாயமா இது எடப்பாடி தலைமையிலான கூட்டணியாக இருந்தால் பெரியார் அண்ணா அங்கேதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதை வைத்த பிறகு பிஜேபியினுடைய அழுத்தத்தின் காரணமாக பெரியார் படத்தை எடப்பாடி அவர்கள் நீக்குகிறார் என்று சொன்னால் நீக்கப்பட்டது பெரியார் படம் அல்ல, ஒட்டுமொத்த திராவிடம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அனைத்தையும் மோடியினுடைய காலடியில் செலுத்தி விட்டார். எனவே இங்கே தீர்மானிப்பது எடப்பாடி அல்ல, இங்கே தீர்மானிப்பது மோடிதான் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பெரியார் படத்தை அகற்ற இடமளித்த எடப்பாடி அவர்கள் வென்று தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பெரியாரை இழந்த, திராவிடத்தை இழந்த, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இழந்த,
தமிழ்நாட்டினுடைய நலனை இழந்த ஒரு செய்தியாகத்தான் பெரியார் படம் அகற்றமாக தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது. எனவே பெரியார் படத்தை அகற்றியதிலிருந்தே எடப்பாடி தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்பட்டு விட்டார். பெரியார் படத்தை எடுத்து தாமரையை அவர்கள் அந்த கட் அவுட்டிலே, அந்த மேடையில இருக்கிற அந்த அலங்கார இடத்தில் வேண்டுமானால் தாமரையை நிறுவலாமே ஒழிய ஒருபோதும் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்ய வாய்ப்பே கிடையாது. தாமரை மலராது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய யதார்த்தம் நிலை அதுதான் என்பதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களும் அப்படி இருக்கிற பட்சத்துல மதுரைக்கு வந்த மோடியை எடுத்து கருப்பு கொடி காட்டுவது சரியா, அது முறையா? கருத்துக்கள் எதிர்க்க தெரிவிக்கலாம். ஆனா ஒரு பிரதமர் மோடியை மதுரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது சரியா? இந்த கருப்பு கொடி காட்டி நீங்க இப்ப கைது செய்யப்பட்டிருக்கீங்க, இப்ப அரங்கத்துல தான் பேசுறீங்க. இந்த கைது நடவடிக்கையில வேற எதுவும் அசம்பாவிதம் நடந்ததா? என்ன சொல்ல வரீங்க இறுதியா? இல்ல, கைது கருப்பு கொடி காட்டுவதும் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் தான். இது ஒரு ஜனநாயக போராட்டமாகத்தான் நாங்க பாக்குறோம். ஆனா நியாயமா இதை விட பெரிய போராட்டத்தெல்லாம் நம்ம நடத்தி இருக்கணும். நியாயமா மோடி தமிழ்நாட்டுல நுழைய விடாத அளவிற்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நமக்கு மக்கள் நலன் ரொம்ப முக்கியம். மோடி வருகையை நாங்க ஏங்க எதிர்க்கணும்? மோடி வந்துட்டு போனா நமக்கு என்ன அப்படி தமிழ் புலிகள் கட்சி ஒதுங்கி இருக்க முடியாது. மோடி வருகைக்கும் தமிழ் புலிகளுக்கும், மோடி வருகைக்கும் பட்டியலின மக்களுக்கு என்ன சம்பந்தம்னா நிறைய தொடர்பு இருக்கு. மோடி தமிழ்நாட்டுல வந்தா, மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல மலர்ந்தால் இங்கே மதசார்பின்மை சிதைக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் சிதைக்கப்படும். இங்கே சாதியம் வேரூன்றப்படும், மதவாதம் தலைவிரித்தாடும். இவையெல்லாம் மோடியை கால்பதிக்க விட்டால் நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இதற்கு சான்று மோடி ஆளுகிற, பிஜேபி ஆளுகிற வட மாநிலங்களிலே, வட இந்தியாவுகளே இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. மதக்கலவரத்தின் மூலமாகத்தான், சாதி கலவரம் மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய தடத்தை பதிக்க முயற்சிக்கிறார்கள், முயற்சித்து வருகிறார்கள். வந்த பிறகு இப்பொழுது கூட தற்போது மத்திய பிரதேசத்துல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை ரத்து செய்வதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? சமூக நீதிக்கு மகாராஷ்டிரா, இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இடஒதுக்கீடு என்பது தேவையற்ற ஒன்று, இடஒதுக்கீடு சமூக நீதியை தருகிறது, எனவே சமூக நீதி தேவையற்ற ஒன்று என்பதுதான் பிஜேபியினுடைய கருத்து, பிஜேபியினுடைய சித்தாந்தம். எனவே இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியின் அடிப்படை. ஆக சமூக நீதியின் அடிப்படையான இடஒதுக்கீட்டையே இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் பறிக்கிறார்கள். நாளை பட்டியலின மக்களிடத்தில் இருக்கிற இடஒதுக்கீட்டையும் பறிப்பார்கள். பிசி, எம்பிசி உள்ளிட்ட அனைத்து சாதி மக்களுடைய இடஒதுக்கீட்டையும் பறிப்பார்கள். பறிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டால், சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டால் இங்கே சாதியவாதம், மதவாதம் தலைவிரித்து ஆடும். அதற்கு அடிப்படையை விதைக்கத்தான் மோடி தமிழ்நாட்டில் நுழைய முயற்சிக்கிறார். பல முறை அவர் வருவது அவருடைய அரசியலை விதைக்க ஒழிய வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை ஆழமாக புரிந்து கொண்டதனுடைய நோக்கமாகத்தான் இந்த எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு விட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க, அல்லது திமுக ஒரு இறை நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி பிஜேபி கால்பதிக்க முயற்சிக்கிறார்கள். எனவேதான் நல்லாட்சி தந்திருக்கிற திமுகவிற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நம்மால் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜனநாயக ரீதியாக இந்த கருப்பு கொடி அறப்போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எனவே இதன் மூலமாக எச்சரிக்கை என்பது, இந்த போராட்டம் அறவழியில் நடப்பதும் அடுத்த கட்டத்திற்கு பரிணாமம் பெறுவதும் மோடியினுடைய வருகையும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பேச்சுக்களும் மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறோம். எனவே நீங்கள் வட இந்தியாக்களிலே உருவாக்கிய கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒரு பெரும் பரபரப்பையும் அரசியல் கிளப்பியிருக்கிறது. அதே சமயத்துல பிரதமர் மோடி வந்திருக்கிறார், அவருக்கு எதிராக கருப்பு காட்டி கைது ஆகி இப்ப அரங்கத்தில் இருக்கிறத நேரடியாக அங்கிருந்து உங்களோட விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அரங்கத்துக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.